ஊர் பெரியவங்களை சேர்ந்து இதை பார்ப்ப முத்தரசு, நீ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீ அதுக்கு சம்மதிக்கணும்னு சொல்ல போறாங்க. முத்தரசு என்ன பண்ணுவான்? வேற வழியே இல்ல, சம்மதிச்சு தானே ஆகணும். அப்படி முடியாதுன்னு சொன்னாலும் சம்மதிக்க வச்சிருவான்ல. ஏன்னா கார்த்தி, கௌதம். ஆமாண்ணே. சரி, நான் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கறேன். ஏண்டி அக்ஷயா, ஒருவேளை மாமா நாம இவ்ளோ சொல்லியும் தண்டோரா போட்டாங்களேன்னு கோவத்துல இங்க வராம கூட இருக்கலாம். அப்படி மட்டும் வராம இருந்தா இந்த உலகத்துல சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தாண்டி. ஏதோ என்கிட்ட பேசணும்னு அண்ணாமலை கிட்ட சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல தம்பி, ஏற்கனவே பேசினதுதான். உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறத பத்தி பேசணும்ல, அதே விஷயம்தான் தம்பி. நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் சித்திக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன்னு எவ்வளவு நான் சொன்னதுக்கு அப்புறமா திரும்ப அதே கேட்டுட்டு எனக்கு கேட்காமலே எனக்கு நிச்சயதார்த்தம் அது இதுன்னு நீங்க பண்றதா எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்றது உங்களுக்கு வேணா நியாயமா இருக்கலாம், ஆனா ஊர் மக்களுக்கு நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. கன்னி பூஜையை யார் நல்லபடியா முடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய வீட்டு மருமகளா வரணுங்கிறது ஐதீகம். அப்படி இருக்கும்போது அதை மீறுவேன்னு நீங்க சொல்றது எந்த விதத்துல தம்பி நியாயம்? ஐயா, எது நியாயம் எது நியாயம் இல்லைன்றது எனக்கும் தெரியும். இப்ப நீங்க பேசுறதா எனக்கு நியாயமா படல. அவளே அதை புரிஞ்சுக்கிட்டா. இப்ப தேவையில்லாம நீங்களாம் எதுக்கு புதுசா ஒரு குழப்பத்தை உண்டாக்குறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சரிங்க, அந்த பொண்ணுக்கு ஆசை இல்ல, விட்டு கொடுத்து விலகிட்டான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அன்னைக்கு ஊர் சபையில வச்சு கேட்டப்போ உங்களை கட்டிக்கிட விருப்பம் இருக்குன்னு தானே சொல்லுச்சு. ஆனா இப்ப என்னவோ வெண்ணிலாவுக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து வெண்ணிலாவை விருப்பம் இல்லைன்னு சொல்ல சொல்லி மிரட்டிருக்கீங்களா? ஏப்பா, நான் கேட்டது கரெக்ட் தானே? ஆமாண்ணே. நீங்களாம் நம்ம ஊருக்காரங்க ஏதோ நம்ம ஊர் பெரியவங்களாம் கூட்டுருக்கான மரியாதை கொடுத்து இங்க வந்தாலும் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. உங்களுக்குலாம் மரியாதை என்னன்னு தெரியல. சரி, நான் இப்ப சொல்றேன். இதுக்கு மேல தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டேன், மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். என்னது மரியாதை கேட்றமா? பெரிய இடமா தான் என்ன பேசுறீங்க? தம்பி, என்ன இருந்தாலும் நீங்க இப்படி பேசக்கூடாது. எடுத்தேன் கவுத்தன்னு இப்படி பேசாதீங்க. நான் எடுத்தோம் கவுத்தன் பேசிட்டு இருக்கேன்னா ஏங்க அவங்க தப்பா பேசிட்டு இருக்காங்க, அதை நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. கடைசியில் என்ன தப்பு சொல்றீங்க? இதுக்கு நீங்க கட்டுப்படலன்னா உங்களை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறத தவிர வேற வழி இல்லை. தம்பி, நீங்கெல்லாம் இந்த ஊரை விட்டு என்ன ஒதுக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், நானே இந்த ஊரை விட்டு ஒதுங்குறேன். எவ்வளவு கேவலப்படுத்திட்டீங்கல்ல. இருக்கட்டும், நடத்துங்க. ஆனா இனிமேல் இந்த முத்தரசை தேடி யாரையும் என் வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது. என் சொந்த விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாது, எனக்கு யாரும் பஞ்சாயத்து பண்ண கூடாது தம்பி. ஏன்னா உங்களுக்கும் எனக்கு இருக்க உறவு முடிஞ்சு போச்சு. போதும். ரொம்ப சந்தோஷம். ஏங்க, அவர் போற வேகத்தை பார்த்தா கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டார் போல இருக்கு. இப்ப வருத்தப்பட்ட பிரயோஜனம்? அத கோச்சிட்டு போயிட்டானே. எங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லையா? பொறுமையா பேசி சாதிக்க வேண்டிய காரியத்தை கோமா பேசி அவசரப்பட்டு கெடுத்துட்டீங்களே. இதை பாருங்க, மாப்பிள்ள கோவக்காரன் தான், ஆனா நல்லவன். நான் மறுபடியும் அவங்ககிட்ட பேசுறேன். எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். அப்போவாவது பொறுமையா பேசி ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. இப்படி அவசரப்பட்டு கெடுத்துறாதீங்க. ஐயா, நீங்க நிச்சயதார்த்தத்துக்கான வேலையை பாருங்க. நான் எப்படியாவது நான் சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வரேன். சரிப்பா, நீ சொல்றத நம்பி நாங்க எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறோம். சரி, வரேங்க. போயிட்டு வாப்பா.
அவன் எந்த பேச்சு பேசுறானே, ஒரு நாளைக்கு இருக்குடி அவனுக்கு. வெண்ணிலாவோட சேர்த்து அவனுக்கும் கரும்புலி செம்புலி குத்ததான் போறேன். ஆனா ஏன் சந்தோஷம் எல்லாம், இத்தனை பேர் பேசியும் என் மாமா என்ன சபையில விட்டு கொடுக்காம கண்டிப்பா கட்டுனா ஸ்வேதாவை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு போனாரு பாரு. அத நினைச்சு சந்தோஷப்படுறேன். அந்த காயின் பொய் சொல்லலடி. இனி எல்லாமே எனக்கு சாதகமா தான் நடக்க போகுது. நான் என் மனசுக்குள்ள உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே சொல்லிடக்கூடாதுன்னு தான் மாமா சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் என் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்குன்னா என் ஆள் மனசுல உன் மேல ஆசை இருக்குன்னு தானே மாமா அர்த்தம். எனக்கு இப்ப கூட உன் விருப்பத்துக்கு எதிரா ஊர் முன்னாடி அப்படி சொல்லிட்டேனேன்னு வருத்தம் இருக்கே தவிர மத்தபடி நான் சொன்ன விஷயம் உண்மைதான் மாமா. இதெல்லாம் நீயா பேசுறியா இல்ல யாராவது உனக்கு சொல்லி கொடுத்து பேசுறியா? எனக்கே மாமா யாரும் சொல்லி கொடுக்கணும். நான் பிறந்ததுல இருந்து உன் மேல வச்சிருந்த ஆசைதான் இப்படி வெளியில வந்திருக்கு. அதனால நான் இப்படி சொல்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இதை பாரு வெண்ணிலா, இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் கோவப்பட்டிருக்கேன், உன்னை திட்டிருக்கேன். ஏன் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகும்போது நான் தடுத்து கூட நிறுத்தல. ஆனா அப்பெல்லாம் இவன் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணான்னு என் மனசுக்குள்ள ஒரு சின்ன வார்த்தை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நடந்த விஷயம் என் மனசையே உடைச்சிருச்சு. இப்போ உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டிட்டல, விட்டுரு. என்ன நடக்கணுமோ அந்த கனவுலயே முடிவு பண்ணட்டும். ஊர்க்காரங்க என்ன சொன்னாங்க? நீங்க அதை சொல்லவே இல்லையே. அது வந்துமா போய் பேசணும். இனிமேல் உங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த ஊர்ல எந்த திருவிழா, நல்லது கெட்டது, கல்யாண காட்சி எதுக்குமே முத்தரசு வரமாட்டான். கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவ இவ. இவெல்லாம் என் முத்தரசு மாமா கட்டிக்க ஆசைப்படுவா. அதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். என்னாச்சு கார்த்தி? பாருங்கண்ணே, அண்ணி பாட்டு சும்மா இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு சபையில வச்சுக்கிட்டு உன் விருப்பத்தை ஏன் சொன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. என்ன இவ வாயில போச்சு என்ன சொன்னாலும் எதிர்த்து பேச மாட்டேங்கிற தைரியத்தில் அவளை வம்பு கிழக்கிறியா? அவளை கொண்டுன்னா ஏன்னு கேட்க நான் இருக்கா, கார்த்திக் இருக்கா, கௌதம் இருக்கா, ஜனீன் இருக்கா, ஏன் இந்த ஊரே இருக்கு. தங்கச்சி சொல்லுமா, தைரியமா சொல்லு. ஆமா முத்தரசன் மாமா வேணா கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம்னு சொல்லுமா. சொல்லு, யாருக்கும் பயப்படாத, நான் இருக்கேன், சொல்லு. சொல்லிடுவாளா? நான் பக்கத்துல இருக்கும் போதே அவ சம்மதம் சொல்லிடுவாளா? அவ்வளோ தைரியமா இவளுக்கு? என்ன பாக்குற? சொல்லு. ஆமா, எனக்கு முத்து மாமாவை கட்டிக்க விருப்பம்தான். ஏய் வெண்ணிலா, உன்னை நான் என்ன பண்றேன்னு ஸ்வேதா, வேணாம்டி, சொன்னா கேளுடி. வேணாம்டி. ஏய், எனக்கு இருக்கிறது தைரியம் இல்ல. எனக்கும் முத்து மாமாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற நம்பிக்கை. அது கண்டிப்பா நடந்தே தீரும். முத்து மாமாவும் நானும் தான் கல்யாணம் பண்ணிப்போம். அத நீ இல்ல யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இது சத்தியம். ஊரு எந்த நாள் எந்த நேரத்துல நிச்சயம் பண்ணுதோ அதே நேரத்துல அன்னைக்கு மாதிரியே 10 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு நடுவுல நானும் முத்தரசன் மாமாவும் மாலை மாத்திக்கிட்டு வரத்தான் போறோம். அன்னைக்கு இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த ஊரு உலகம் மொத்தத்துக்கும் நான் யாருன்னு காமிக்க போறேன். என்ன எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எங்க கல்யாணத்தை
Facebookல லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறேன். ஓ Facebook லைவ்னா என்னன்னு தெரியுமா? பாவம், நீ படிக்காத ஆள் இல்ல, உனக்கு தெரியாது. தெரியலனா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அக்ஷயா, போய் அதை எடுத்துட்டு வந்து காட்டு. சரி ஸ்வேதா. எப்படி? ஸ்வேதா கண்ணு, ஏதாவது பிளான் பண்ணா சும்மா பெருசா பண்ணணும். இதெல்லாம் ஜுஜிபி அல்ப. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வெண்ணிலாவுக்கும் முத்தரசனுக்கும் நிச்சயதார்த்தம்னு பெருசா ஃபிளெக்ஸ் அடிச்சிருக்காங்க. சும்மா ஒட்டகச்சிவிங்கி மாதிரி இருக்கிற உயரத்துக்கு. முத்தரசன் வெண்ணிலா நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும். அதை ஊர் மக்களே சேர்ந்து நடத்தி வைப்பாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்ல. புரியுதா? நம்ம எதுக்கு அந்த மாதிரி தேவையில்லாம செலவு பண்ணணும்? இந்த படிக்காத பட்டிக்காட்டுக்காரங்களுக்குலாம் அந்த சிங்கிள் ஸ்ட்ரீட் போஸ்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்படியா சொல்ற? இல்லடி, எனக்கு என்னமோ ஃப்ளெக்ஸ் அடிச்சா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. சொன்னா கேளு ஸ்வேதா, காசுக்கு புடிச்ச கேடு, அதனால வேஸ்ட் பண்ணாத. சரி. தம்பி தம்பி என்னடி இது கூட என்ன மதிக்க மாட்டேங்குது? கூட இருந்து நீ தான் என்ன துரத்தி துரத்தி அடிக்கிறனா? இந்த ஸ்பீக்கர் கூட என்ன மதிக்க மாட்டேங்குது. நான் இப்போ வர வழியில ஊர்க்காரங்க என்ன பார்த்து ரொம்ப நக்கலா பேசுறாங்க மாமா. யாரு யார் யார் யாரு யாரு என்னன்னு எனக்கு விவரம் தெரியல மாமா. ஆனா ஊர்க்காரங்க தான். என்ன நக்கலா பேசுனாங்க தெரியுமா? ஊர்க்காரங்க நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு பண்ணதுதான். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஒண்ணு காலை புடிச்சு காரியத்தை சாதிப்போம், இல்ல ஆளை வச்சு அடிச்சு காரியத்தை சாதிப்போம். அப்படி இப்படின்னு பேசினாங்க மாமா. அந்த அளவுக்கு ஆயிடுச்சுல்ல? பார்த்துக்கிறேன். நீ எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காத, நான் பார்த்துக்கிறேன். யாரா நீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? ஊரை போச்சுக்கிட்டு முத்தரசு உன்னை விட மாட்டேன். யாரா நீங்க? யார் மாமா? யாரு?
யார் மாமா அவங்க? வேற யாரு? எல்லாம் நம்ம ஊருக்காரனுங்க தான். அது உன்னை கிண்டல் பண்ணிட்டு கையோட என்ன அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஊர்க்காரங்க மட்டும் இந்த மாதிரி பண்ணா பரவாயில்ல, நம்ம வீட்டுல இருக்கிற பலரும் நமக்கு எதிரா செயல்படுறது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. யார் யாரு? வேற யாரு மாமா? அந்த அண்ணாமலை தான். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வெண்ணிலாவுக்கும் முத்தரசனுக்கும் நிச்சயதார்த்தம்னு பெருசா ஃபிளெக்ஸ் அடிச்சிருக்காங்க. முத்தரசன் வெண்ணிலா நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும். அதை ஊர் மக்களே சேர்ந்து நடத்தி வைப்பாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்ல. புரியுதா? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. இல்லடா, நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, வேற எப்படி அப்பா? எனக்கும் வெண்ணிலாக்கும் நிச்சயதார்த்தம் ஃபிளெக்ஸ் அடிச்சாமே. ஃபிளெக்ஸ் அடிச்சு வந்து அது ஸ்வேதா கிட்ட வர காமிச்சாமே. அது ஊர்ல இருக்கிறவங்கள சேர்ந்து ஃபிளெக்ஸ் அடிச்சாங்களா? அதை தான் நான் அவகிட்ட சொன்னேன். ஊருக்காரங்க ஃபிளெக்ஸ் அடிச்சிருக்காங்க. அதை வந்து நீ ஸ்வேதாக்கு சொல்லியிருக்க, காட்டல. அக்ஷயா, இது பேர் தான் ஃபிளெக்ஸ். இதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. ஆனா போஸ்ட் கொடுத்துருக்க உன் போட்டோ வேற போட்டிருக்காங்க. நீ அதை பார்க்கவே இல்லை. அதை கொண்டு வந்து ஸ்வேதாக்கு நீ காட்டவும் இல்லை. ஆனா அந்த ஃபிளெக்ஸை கொண்டு வந்து வீட்டில் மட்டும் நீ வச்சிருக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? அசிங்கமால உனக்கு? உன்கிட்ட நான் எவ்வளவு உண்மையா இருக்கு, என்கிட்ட ஏன்டா நீ இப்படி? நான் ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுல உனக்கு விருப்பம் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருறான். இவளுக்காக நீ என்ன தூக்கி எறிஞ்சு பேசுற? டேய் டேய் டேய், அவ இவன் பேசுற பல்ல வச்சுக்கத சொல்லிட்டு. ஏன் ஸ்வேதா நான் பேசாம? ஏன் உனக்கா நான் பேசல? இப்ப உன் மேல தான் தப்பு. ஸ்வேதாக்கா நான் தான் பேசுவேன். எத்தனை தடவை நான் அவளை கல்யாணம் படிக்கிறேன் சொல்லி தள்ளி போயிருக்கு தெரியுமா? எத்தனை தடவை அவ ஏமாந்து போயிருக்க தெரியுமா? இதுக்கு மேல நான் அவளை ஏமாத்த மாட்டேன்டா. நான் ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது தாண்டா என் முடிவு. உனக்கு அவளுக்கும் கல்யாணம் நடக்காது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உனக்கும் வெண்ணிலாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுவும் ஜாம் நடக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. உங்க கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வருவேன். அண்ணே போகாதீங்க, வேண்டாண்ணா. நான் ஏன்னா இப்படி பண்ற? இல்லம்மா, இங்க நடக்கிறதுல பார்த்துட்டு இருக்க நான் ஒன்றும் மானம் கட்டவன் இல்லை. சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றவன். மற்றவங்க மாதிரி இல்லை. அண்ணே, முத்து மாமா வேண்டான்னு சொல்லு. முத்து மாமா, நீ சொன்ன அண்ணன் கேக்கும். போ முத்து மாமா, தடுத்து நிறுத்து. வெளியில நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா எடுத்ததுதான், மாத்திக்க மாட்டேன். அண்ணன்னா முத்து மாமாவுக்கு உசுரு. ஆனா இன்னைக்கு மாமாவே அண்ணனை பார்த்து வெளியில போன்னு சொல்லிடுச்சு. அந்த நிலைமை என்னால தானே. அண்ணாமலை அண்ணன் இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை தான் என்னால அனுபவிக்க போகுதுன்னு தெரியல. யோசிச்சு பாரு, என்ன சுத்தி இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நான் மட்டும் எப்படி கருத்தி நல்லா இருக்க முடியும்? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையில்லைன்னு தோணுது. என்ன நீங்க அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க அண்ணி. நாங்க எல்லாரும் நீங்க நல்லபடியா வாழணும் தான் நினைக்கிறோம். நீங்கிறது நீங்க மட்டுமா? நீங்க நல்லா இருந்து அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அதுக்கப்புறம் அண்ணன், ருத்ரா, இந்த குடும்பத்துல எல்லாருமே நல்லா இருப்பாங்கல்ல. ஸ்வேதா மாதிரி ஒரு ஆளு இந்த குடும்பத்துக்கு தலைவியா இருந்தா இந்த குடும்பத்தோட கதி என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடும்பமே கெட்டு அழிஞ்சு நாசமா போயிடும். அவள மாதிரி ஒரு ஆளு இந்த குடும்ப தலைவியா வர்றத கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அண்ணாமலை அண்ணன் வீட்டுல இருந்து இதுக்காக போராடும் போது
நம்ம எல்லாரும் அவருக்கு துணையா இருந்தோம். ஆனா மாமா திடீர்னு அவரை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணனும் ஏதோ ஒரு வேகத்துல வீட்டை விட்டு போயிட்டாரு. ஆனா எனக்கு என்ன கவலைன்னா அவர் எங்க போய் சாப்பிடுவாரு, எங்க தங்குவாரு? இல்ல கௌதம், என்னதான் அண்ணன் வெளியில போன்னு சொன்னாலும் அவர் அப்படிலாம் அண்ணாமலை அண்ணன் விஷயத்துல கல் நெஞ்சத்தோட நடந்துக்க மாட்டாரு. நாம எடுத்து சொன்னா முத்தண்ணன் புரிஞ்சுப்பாரு. நாளைக்கு காலையில அண்ணனை எப்படியாவது சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துடணும். அவர் இங்க இருந்தாகணும், சரியா? அதுக்கு முன்னாடி முத்தரசு மாமாவை சமாதானப்படுத்தி அண்ணாமலை அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு சம்மதிக்க வைக்கணும். என்ன சொல்றீங்க? அண்ணி, முதல் பிரச்சனை ஓவர். இனி எல்லா பிரச்சனையும் ஓவர் ஆயிடும். கடைசியா ஸ்வேதா பிரச்சனைய ஒரேடியா ஓவர் பண்ணிடலாம். அப்படின்னா இனி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது தானே? அண்ணாமலை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தா கூட மாமாவோட வெண்ணிலாவை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற கனவை என்னால தடுக்க முடியும். என்ன ஸ்வேதா, என்ன சொல்ல வர? எனக்கு நீ பேசுறது புரியவே இல்ல ஸ்வேதா. அண்ணாமலை நினைக்கிறத உன்னால எப்படி தடுக்க முடியும்? இருக்கவே இருக்கா நம்ம வெண்ணிலா. அவ மனசுக்குள்ள முத்தரச மாமாவை கட்டிக்கணுங்கிற எண்ணம் வேரூன்றி இருக்கு. அந்த எண்ணத்தையே மொத்தமா தீயிட்டு பொசுக்க போறேன். இன்னைக்கு ராத்திரி அந்த வெண்ணிலாவோட நிலைமை பூனை கையில சிக்கன எலி மாதிரி ஆக போகுது. இந்த பூனை அந்த எலிய என்ன பண்ண போகுதுன்னு பாக்குறீங்களா? கூட இருந்து பார்க்க தானே போறீங்க இந்த ஸ்வேதாவோட ஆட்டத்தை. வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலா. என்ன வெண்ணிலா, கொஞ்சம் கூட எந்த கவலையும் இல்லாம இப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க? ஆனா நான் எவ்வளவு கவலையில இருக்கேன் தெரியுமா? நீ எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணணும். ஸ்வேதாக்கா ஸ்வேதாக்கான்னு வாய் நிறைய கூப்பிடுவல்ல? இப்ப இல்ல, முன்னாடி நீ கூப்பிடுவல்ல. அது உண்மைன்னா நான் கேக்குறத நீ செய்யணும். நீ மட்டும் அதை செய்யலனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முத்தரச மாமாவுக்கு பொண்டாட்டியா வாழணும். அவரு கையால தாலி கட்டிக்கணும்னா அது மட்டும் நடக்கலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், செத்துருவேன். ஐயோ, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? விளையாட்டா பேசுறேன்னு நினைக்காத வெண்ணிலா, நான் நிஜமாதான் சொல்றேன். இங்க பாரு, நான் விஷத்தை கூட ரெடியா வாங்கி வச்சிருக்கேன். நீ என்ன சொல்ல போறங்கறத பொறுத்துதான் இத குடிக்கலாமா வேண்டாமான்னு நான் ஒரு முடிவெடுக்க போறேன். சொன்னா கேளு ஸ்வேதா. இப்ப நீ குடுக்க போறியா இல்லையா? நீயும் சேர்ந்து ஏன் இப்படி என்ன படுத்துற? வெண்ணிலாதான் என்ன வாழவும் விடாம சாகவும் விடாம என்ன படுத்து எடுக்கிறானா? நீங்களும் என் கூட இருந்துகிட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? கூடாத, குடு குடு. எனக்காக மாமாவை விட்டு கொடுத்துரு. தயவு செஞ்சு எனக்காக விட்டு கொடுத்துடு பிளீஸ். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீ சொல்ற ஒரு வார்த்தையில தான் எனக்கு எல்லாமே இருக்கு. பிளீஸ், தயவு செஞ்சு விட்டு கூட வெண்ணிலா. இதை தவிர நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு பண்றேன். ஆனா இத மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. சொன்னா கேளுங்க வெண்ணிலா. அப்படிலாம் சொல்லாத வெண்ணிலா. என்னால முடியாது. நான் சொல்றத கேட்க மாட்டியா? இல்ல, என்னால முடியாது. ப்ளீஸ் வெண்ணிலா. முடியாது. முடியாதுன்னு சொல்லாத வெண்ணிலா. கேளுங்க. முடியாது. அவங்கெல்லாம் உன் பக்கத்துல இருக்கிற தைரியத்துல தானே மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம்னு ஊர் ஜனங்க முன்னாடி சொன்ன நீ. அதுக்கப்புறம் சூடு கொளுத்தி ஆவேசமா சத்தியம்
பைத்தியம் எல்லாம் பண்ணி ஆட்டம் போட்டல. இப்ப ஆடுறி ஆடுறி. விட்டுருங்க, என்ன விட்டுடுங்க. எனக்கு இப்போ நான் கேக்குற மாதிரி நீ பண்ணியே ஆகணும். எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. வேண்டாம், விட்டுருங்க. எனக்கு மாமா வேண்டாம். ஸ்வேதா அக்கா தான் மாமாவுக்கு தகுதியானவங்க. அவங்க தான் அவருக்கு சரியான ஜோடின்னு நீ சொல்லணும். உன் வாயால நீ அதை சொல்லி அதை என் காது குளிர நான் கேட்கணும். சொல்லு சொல்லு சொல்லி சொல்லி. சொன்னா கேளுங்க, வேண்டாம். உன்னை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும்டி. ஏ அக்ஷயா, நீ போய் அந்த அண்ணாமலை ரூம்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு வாடி. வேண்டாம், அதெல்லாம் எங்க போற? எங்க போற? அதெல்லாம் எடுக்காதீங்க, படுத்துறீங்க. விட்டுடுங்க. ஸ்வேதா, நீ சொன்னது அத்தனையும் உண்மைதாண்டி. நான் சொன்னல, அந்த அண்ணாமலை பேக் எடுத்துட்டு போனானே தவிர வேற எந்த ப்ராப்பர்ட்டியும் எடுத்துட்டு போகல. எல்லாம் இங்கதான் இருக்குது. அது வேண்டாம். என்னடி துணி எறியறத பார்த்து இப்படி அழற? இதே மாதிரி கூடிய சீக்கிரம் உன் அண்ணனும் எரிஞ்சிடுவான். ஐயோ, விடுங்க. இப்படி பண்ணிட்டீங்களே. பாத்தியா சல்மான் கான்? வேண்டாம். விடுங்க. ஏய், நல்லா இறுக்கி பிடிடி. உனக்கும் முத்தரச மாமாவுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி போட்டோஷாப்ல ஒர்க் பண்ணிருக்கான். இத நான் பாத்துற கூடாதுன்னு தான் நீ துடிச்சு துள்ளி இருக்க. इधर देखो. टॉन टॉडाइन. பிடிச்சிருக்காமா? சந்தோஷமா? என்ன உன் அண்ணன் உனக்கும் முத்தரச மாமாவுக்கும் இதே மாதிரி கல்யாணம் நடக்கும்னு சொன்னானா? அதத்தானே யோசிச்சுட்டு இருந்த. அந்த மாதிரி ஆசை எல்லாம் உனக்கு இருந்தா அதை இன்னைக்கே குழி தோண்டி புதைச்சிடு. இல்லனா உன்னை நான் புதைச்சிடுவேண்டே. இந்த ஆசைய தீயில போட்டு எரிச்சிட்டா என்ன? இத நான் தீயில போடக்கூடாதுன்னா மாமாவை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் உங்க விஷயத்துல குறுக்க வர மாட்டேன்னு சொல்லு. சொல்லு சொல்லுவியா? சொல்லு சொல்லுடி. என்ன வேண்டாம்? எனக்கு என்ன வேணுமோ அத சொல்ல மாட்டேங்கிற. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சொல்லுடி. வேற வழி இல்ல. இந்த போட்டோவை தீயில போட்டுற வேண்டியதான். ஓய், அவளுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுங்க உடனே. இப்போதான் நிஜமாவே இந்த போட்டோவை எரிக்க போறேன். பாக்குறியா? நல்லா பாக்கணும். மயங்கிட கூடாது. திரும்பி வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். ஐயோ, இதோட வெண்ணிலாவ சித்திரவதை பண்றத நிறுத்திக்கோ. இல்லன்னா இன்னும் உனக்கு பாதிப்பு மிக அதிகமாவே இருக்கும். நீ சொல்லிட்டா நான் கேட்டுருவேனா? இப்ப எதிரில தானே நின்னுட்டு இருக்க.
இந்த நிமிஷமே நான் போய் இந்த வெண்ணிலாவை மறுபடியும் டார்ச்சர் பண்ணி காமிக்கிறேன். ஏய் எந்திரடி எந்திரி சி எந்திரடி எந்திரி எந்திரடி. அப்பா ஒரு வழியா அணைஞ்சிடுச்சுடே அணைஞ்சிடுச்சுடே. இல்ல ஸ்வேதா எரியுதுடி. அணைஞ்சிடுச்சுடே. இல்ல ஸ்வேதா எரியுதுடி. இதுல எப்படி தீ பிடிச்சது? என் புடவையில இருக்கிற நெருப்பு அணைக்கிறேன்னு நானும் மாமாவும் இருக்கிற போஸ்டர் அடிச்சிட்டியே. சாரி ஸ்வேதா, நான் உன் நெருப்பு அணைக்க தான் முயற்சி பண்ணேன். அவசரத்துல போஸ்டர் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸ்வேதா, இப்ப என்ன நடந்ததுன்னு உன் கண்ணாலே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டியா? இனிமேலாவது வெண்ணிலாவை தொந்தரவு பண்ண நினைக்காத. அப்படி நீ நினைச்சின்னா எல்லாமே உனக்கு பாதகமா தான் முடியும். நீங்க நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. முத்தரசனை கூட்டிட்டு வரது என் பொறுப்பு. அந்த ஆத்த மேல பாரத்தை போட்டுட்டு இப்பவே எல்லா வேலையும் ஆரம்பிங்கய்யா. ஆனா மறுபடியும் நீங்க சொல்றத நம்பி ஏற்பாட்டை பண்ணிட்டு ஊர் மக்கள் முன்னால என்னால தலை குனிஞ்சு நிக்க முடியாது. தப்பா நினைக்காதீங்க தம்பி. ஒரு தடவைக்கு 2 தடவையா நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களால அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர முடியுமா? ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அதனால தான் தம்பி சொல்றேன். ஏங்க, இது முத்தரசன் தம்பி மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா பரவாயில்லங்க. வெண்ணிலாவும் சம்பந்தப்பட்டு இருக்கு. அந்த புள்ள மனசுக்குள்ள முத்தரசன் தம்பிக்கு கோவிலே கட்டி வச்சிருக்குங்க. அவளோட ஆசைய இந்த ஊர்க்காரங்க நிறைவேற்றி தானங்க ஆகணும். அது இந்த ஊர் மக்களோட கடமை இல்லையா? தயவு செஞ்சு நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. ஊர் சார்பா விஷயத்த முத்தரசன் கிட்ட போய் சொல்ல வேண்டியது ஊர் கடமை. நீங்க யாராவது ஒரு ஆள் அனுப்பி முத்தரசன் கிட்ட போய் சொல்ல சொல்லுங்க. அது போதும். நான் எப்படியாவது வெண்ணிலாவையும் முத்தரசனையும் கூட்டிட்டு வரேன். அதே நேரத்தில் உங்க மரியாதைக்கு எந்த பங்கமும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பையா. என்ன நம்புங்க. சரி தம்பி, அப்படியே நடக்கட்டும்பா. ஏற்பாடை செய்ய சொல்றேன். நிச்சயம் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால உங்களை வர சொல்லி ஊர் மக்கள் சார்பா தலைவர் என்கிட்ட தகவல் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அந்த விஷயத்த சொல்லிட்டு போக தான் வந்தேன். இதெல்லாம் சத்தியமா நடக்கவே நடக்காது. நான் அங்க வர மாட்டேன். புரியுதுங்களா? இதை போய் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் முத்தரசு ஊர் பெரியவங்களை அசிங்கப்படுத்திட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான்னு என்ன குறை சொல்லக்கூடாது. இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை அப்படியே அவங்க கிட்ட சொல்லிடுங்க. தம்பி, அது அண்ணா, எனக்கு உங்க மாதிரி எந்த கோபமும் கிடையாது. ஏன்னா நீங்க வெறும் அம்பு. அதை ஏதவங்க அங்க இருக்கும்போது பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? தப்பு கணக்கு போடாத ஸ்வேதா. நீ என்ன சொன்னாலும் சரி, அது நடக்கவே நடக்காது. நான் என்ன சொல்றேனோ அதுதான் இந்த வீட்டுக்குள்ள நடக்கும். நான் நடத்தியும் காட்டுவேன். பாக்குறியா? பாக்குறியா? நீ 1000 நினைச்சாலும் இறைவன் விதிச்சதை யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா முத்தரசா அந்த நிச்சயதார்த்தத்துல கலந்துக்க தான் போறான். அது நடக்கவே நான் விட மாட்டேன். நான் யாருன்னு காமிக்கிறேன். நீ யாரா இருந்தாலும் சரி, இனி நடக்க போறத உன்னால தடுக்க இயலாது. நான் சொன்னது நடந்தே தீரும். அதுதான் விதி. உங்க மனசுக்குள்ள அவ்ளோ ஆசை இருக்குல்ல, அதை நீங்க ஒரு தடவை அவருக்கு புரிய வச்சு பேசி பார்த்தாதான் என்ன? அப்போ அவர் மனசு மாறுதா இல்லையா? அட்லீஸ்ட்
அதுக்கப்புறம் அவர் என்னதான் சொல்ல வராருன்னு தெரிஞ்சுக்கலாம்ல அண்ணி. ஆமாக்கா, போங்கக்கா, சொன்னா கேளுங்க. அப்பா ஒத்துப்பாரு, போங்கம்மா. எல்லாரும் சொல்றாங்கல்ல, போய் பேசு. அக்கா, இவ்வளவு பேர் சொல்றோம்லக்கா, இங்கேயே உட்காந்துருந்தா என்னக்கா அர்த்தம்? வாங்கக்கா, வந்து பேசுங்க. சரி, நான் போய் பேசுறேன்.